பூம்பாறை முருகன் கோவில், குறிஞ்சியாண்டவர் முருகன் கோவில், அதுக்கெல்லாம் டஃப் கொடுக்குறது கோயில் இந்த கோயில். ஏன்னா இது உண்மையான ஃபாரஸ்ட்ல இருக்கு இந்த கோவில். அந்த முருகன் கோயில் வந்து ஒரு ஃபேமஸ் இருக்கு, அதுக்கு ஒரு தனியான முருகன் வந்து தாண்டி வந்து இங்க வந்து உட்காந்தாராமா. ஸோ அதனால இந்த கோயிலுக்கு பேரு தாண்டிக்குடி முருகன் கோயில். ஆக்சுவலாக கொடைக்கானலுக்குள்ளே வந்து இது ஒரு குட்டி வில்லேஜ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகனோட இதை வந்து பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் கோவில், எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு கோவில். எனக்கு நானும் என் தம்பியெல்லாம் வந்தோம், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாருமே பூம்பாறை குறிஞ்சியாண்டவர் கோயிலுக்கு போய் ஹைப் பண்ணுறீங்க, ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். பின்னாடி அந்த வில்லேஜ் வியூ பாயிண்ட்டு, இங்கே கீழே வந்து முருகனோட கால் தடத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போங்க. இங்கேருந்து தான் முருகன் வந்து பழனிக்கு தாண்டி குதிச்சு போனதாக ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த ஊருக்கு பேர் தாண்டிக்குடி. கல்லுலேயே பாறையிலேயே உருவான மயில் படம், முருகன் வேல் குத்தி இங்கே ஒரு சொனை கிரியேட் ஆகிருக்கு. அந்த சொனை தான் இது. இந்த சிலை பாருங்கள், இதில் பாம்பும் மயிலும் சேர்ந்து இருக்கும் இந்த கோவில். அதான் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோவில் இருக்கக்கூடிய சிலை. இதுதான் ஆதி மனிதர்கள் வாழ்ந்த குகை. இப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. இந்த குகை தான் இது. வந்து நம்ம தாண்டிக்குடி முருகன் கோயில் போகிற வழியில் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறனால சோலார் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இங்கே யானை அதிகமாக வரும், அதனால் தொங்கு சோலார் போட்டிருக்காங்க. ஃபைனலி சாமி கும்பிட்டோம், நல்ல தரிசனம். இன்னொரு ட்ரீம் டெம்பிளில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.